தமிழருரை அரங்கின் நிறைவாக கனடாவில் உள்ள முனைவர் கலாநிதி ந. சுப்பிரமணியன் அவர்கள் அனுப்பியுள்ள கருத்துரையை காணொலி வழியாக கண்டு மகிழ்வோம். உலகத் தமிழராட்சி மன்றத்தின் மதிப்பிற்குரிய தலைவர்களே, மதிப்புயர் ஆய்வறிஞர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் இம்மன்றத்தில் கனடா கிளையின் சார்பில் எனது அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கனடா மண்ணில் பல்லாண்டுகளாக இயங்கி வரும் உலகத் தமிழராட்சி மன்ற கனடா கிளையின் தலைவர் என்ற பொறுப்பை அண்மையில் ஏற்றுள்ள எனக்கு அம்மன்றம் சார்ந்த எனது முதலாவது உரையை நிகழ்த்துவதற்கு ஏற்ற வகையிலே தாங்கள் அளித்துள்ள இந்த வாய்ப்புக்கு எனது உளம் நிறைந்த நன்றியையும் கூட இங்கே தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகிறேன். 1964 தொடங்கப்பட்ட உலகத் தமிழராட்சி மன்றம் தமிழியல் ஆய்வின் வரலாற்றில் ஒரு பெரும் பாய்ச்சலை உருவாக்கிய சக்தியாக கருதப்படுகிறது. அதுவரை தமிழ் சார்ந்த ஆய்வானது தென்னிந்தியா, ஈழம் முதலிய தென்னாசிய சூழல் சார்ந்த சமூக பண்பாட்டு அம்சங்களை மையப்படுத்திய ஒரு செயல்முறை என்ற பொது கருத்தே நிலையில் வந்தது. இந்த வரையறையை அகலப்படுத்தி அதனை உலகின் பல்வேறு நாடுகளின் தமிழர்களின் வாழ்வியல் மற்றும் சமூக பண்பாட்டு அம்சங்கள் ஆகியன பற்றிய ஆய்வு செயல்முறை என்ற பொது கருத்தை உருவாக்கிய வகையிலேயே உலகத் தமிழராட்சி மன்றமானது தமிழியல் ஆய்வின் வரலாற்றிலே ஒரு மாபெரும் மாற்றத்தை, ஒரு பெரும் பாய்ச்சலை ஏற்படுத்தியது. பாய்ச்சலை உருவாக்கிய சக்தியாக நாங்கள் கணிக்கின்றோம். இது பற்றி தமிழியல் ஆய்வின் வரலாறும் வளர்ச்சியும் என்ற எனது கட்டுரை தொடரில் தாய்வீடுகளிலே நான் விரிவாகவே எழுதி வந்துள்ளேன். இவ்வாறான இயக்க சக்தியாக திகழும் மன்றத்தின் மணிவிழா நாளிலே இங்கு நாம் அனைவரும் ஒன்று கூடியுள்ளோம். இம்மன்றத்தின் கடந்த 60 ஆண்டு கால இயங்குநிலைகளின் பயன்பாடுகளை நாம் ஒன்றும் சிறப்பாக அனுபவித்து வருகிறோம். இவ்வாறான சிறப்புக்குரிய மன்றமானது இன்னும் நெடுங்காலத்துக்கு சிறப்புடன் இயங்க வேண்டும் என்பதே அதன் உலகம் தழுவிய தேசிய கிளைகள் சார்ந்தவரான எவனோரின் பெருவிருப்பாகும். இவ்வாறு இம்மன்றமும் இதன் பல்வேறு தேசிய கிளைகளும் சீரியல் இயங்குவதற்கான வழிமுறைகளை பற்றி திட்டமிடுவதற்கான பொருத்தமான ஒரு சிந்தனை களமாகவும் கூட நான் இதை கருதுகிறேன். அவ்வகையில் நமது கனடிய கிளையின் சார்பில் இரு ஆலோசனைகளை மட்டும் இவ்விடத்திலே முன்வைப்பதற்கு இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக் கொள்ள விளைகிறேன். இவ்வகையில் முதலில் முன்வைக்கப்படும் ஆலோசனையானது தமிழியல் ஆய்வின் ஒட்டுமொத்தமான சமகால செல்லல்கள் பற்றி உலக தழுவிய நிலையிலான கலந்துரையாடல்களை மாதந்தோறும் நிகழ்த்துதல் என்பதாகும். இதற்கு இன்றைய இணையவழிசார் வாய்ப்புகளை இயன்ற அளவு நாம் பயன்படுத்திக் கொள்ள முடியும். இந்த மன்றம் தொடங்கிய காலத்திலே இருந்த வாய்ப்பு வசதிகள் மிக குறைவாக இன்றைக்கு நாங்கள் இணையவழியூடாக உலகம் முழுக்க உடனடியாக இணையத்தக்க நிலையில் இருப்பதனாலே நாங்கள் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி இதை இன்னொரு கட்டத்துக்கு வளர்த்திருக்கலாம். இவ்வாறான உலகங்களிலே கலந்துரையாடல்கள் ஏற்கனவே பல்வேறு அமைப்புகளால் பல்வேறு மட்டங்களில் நிகழ்த்தப்பட்டு வருகின்றன. கனடாவிலே பல்வேறு அமைப்புகளூடாக நாங்களும் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறோம், மாதந்தோறும் மேற்கொண்டு வருகிறோம். இவ்வாறான செயற்பாடுகளை மேலும் உயர்ந்த தரத்தில் முன்னெடுத்தல், நடைபெற்று வரும் ஆய்வுகளை மதிப்பிடுதல் மற்றும் புதிய வகை ஆய்வு பொருள்களை தேர்ந்தெடுத்தல் ஆகிய வகைகளிலான செயற்பாடுகளை இம்மன்றத்தின் தாய் அமைப்பு மேற்கொள்ள முடியும், மேற்கொள்ள வேண்டும். இவ்வாறான செயற்பாடுகளுக்கான ஒரு ஆலோசனை குழுவை இம்மன்றம் அமைத்துக் கொள்ளலாம் என்பது எனது முதலாவது ஆலோசனையாகும். இரண்டாவதாக இங்கு முன்வைக்கப்படும் ஆலோசனையானது இம்மன்றத்தின் தேசிய கிளைகள் பலவும் சிறந்த முறையில் இயங்குவதற்கான திட்டமிடல் பற்றியதாகும். அதாவது அவன் நாடுகளில் உள்ள தமிழியல் வரலாறு தொடர்பான நாடுகளுடைய தமிழியல் வரலாறு தொடர்பான தகவல்களை ஆவணப்படுத்துதல், பண்பாட்டு பிரச்சனைகளை விவாதித்தல் மற்றும் இலக்கியம், கலை, கல்வியல் சார்ந்த வளர்ச்சி மற்றும் மாற்றங்கள் ஆகியவற்றை நுழைத்து நோக்கி மதிப்பிடுதல் முதலியனவாக இந்த திட்டமிடல்கள் அமைய முடியும். இவ்வாறு திட்டமிடுவார் தேசிய கிளைகள் தந்த செயற்பாடுகளை தங்கள் நாடுகளுக்கு ஏற்றவகை திட்டமிடுவதற்கு முதற்கண் இக்கிளைகள் தமக்குள் நெருக்கமான சர்வதேச தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி ஏற்படுத்திக் கொள்வதன் மூலம் உரையாடல்கள் கூட தங்கள் நாட்டுக்கு ஏற்ற வகையிலே இந்த திட்டமிடலை அவர்கள் அமைத்துக் கொள்ளலாம். இதுவே எனது இந்த நிகழ்ச்சி உரையின் இரண்டாவது அம்சமாக நான் வலியுறுத்துவதாகும். இத்தொடரிலே
இணையவழி சார்ந்த உரையாடல்களை நாங்கள் உடனடியாகவே முன்னெடுக்க முடியும் என்ற கருத்தை இங்கு நான் இந்த சபையில் முன்வைக்கின்றேன். மேற்குறித்த இருவகை ஏற்பாடுகளை, அதாவது முதலாவது தமிழிலாவின் ஒட்டுமொத்தமான சமகால செல்லல்கள் பற்றி உலக தலைமை நிலையிலான கலந்துரையாடல்களை மாதந்தோறும் நிகழ்த்துதல், இரண்டாவதாக தேசிய கிளைகள் தமக்குள் நெருக்கமான திறன்களை ஏற்படுத்திக் கொண்டு செயல் திட்டங்களை வகுத்துக் கொள்ளுதல் ஆகியவற்றை உடனடியாக ஏற்படுத்துதலாகும். இந்த இரு விருப்பங்களை முன்வைத்து என்னுடைய உரையை இங்கு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.